கர்த்தர் இவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை புறக்கணியா. ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் மேல் அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 3:4-8 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தான். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. அவர் கூப்பிட்ட போதோ உனக்கு அவர் இறங்குகிறவர். அவர் இறங்குவது மாத்திரமல்ல, அவர் உன்னை விட்டு தூரம் போக மாட்டார். இரவின் பயங்கரத்திற்கும் பகல் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்து பாழக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்திலே 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏனென்றால் கர்த்தர் உன்னை இரவும் பகலும் உன்னை காக்கின்றவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் கண் முன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அக்கினி மதில் இந்த வீட்டை சுற்றிலும் இருக்கும். அதுல சத்ரு வந்தா என்ன பண்ணுவான்? சுட்டெரிக்கப்படுவான். அதனாலதான் இந்த சாத்தான் போய் எங்க போய் கேட்டான் ஆண்டவர்கிட்ட, சும்மாவா அவன் உனக்கு பயப்படுறான்? நீ அவனையோ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி எடுத்து பாதுகாக்கலையா? அப்ப நமக்கு வேலி வேணுமா வேணாமா? அக்கினி மதில் போடுவார். நம்ம இரவு தூங்கினாலும் அவர் நம்ம பக்கத்துல இருப்பார். எவ்வளவு நல்லவருங்க நம்முடைய தேவன். அவர் எல்லுடைய விண்ணப்பத்தை கட்டுண்ட தம்முடையவர்களை புறக்கணியா. அவர் ஒரு நாள் தள்ளிவிடவே மாட்டார். உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். எல்லா ஆபத்திலிருந்து எல்லா சத்துக்களின் கையிலிருந்து உங்களை மீட்டு ரட்சிப்பார், விடுவிப்பார். ஹல்லேலூயா. அவர் தூரமானவர் அல்லங்க. அதனால்தான் சொல்றது, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஹல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவர் நம்மை பாதுகாப்பார். அது மாத்திரமல்ல, அங்கே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தாவே எழுந்திரளும், என் தேவனே ரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாரையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டி. ரட்சிப்பு கர்த்தருடையது. அவருடைய தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல், யாருடைய ஜனத்தின் மேல்? அவருடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஹல்லேலூயா.